கிரீன்லாந்து விவகாரத்தில் விளையாடாதீங்க. தேவையில்லாமல் கிரீன்லாண்டில் அமெரிக்கா ஏதாவது இராணுவ நடவடிக்கையை எடுத்துச்சு அப்படின்னா அது எல்லை தாண்டும் செயலாக ஆகும் அப்படின்னும் உலக அரசியலில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும்னும் அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்திருக்கு பிரான்ஸ். இந்த விவகாரம் ஒரு நிலப்பரப்போட உரிமை பற்றின பிரச்சனையா இல்லை நாட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கும் அரசியல் நெருக்கடியா? விரிவாக பார்க்கலாமா? இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ் வழங்குவதற்காக நான் காயத்ரி மோகன். தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்றணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்காக இராணுவ பலத்தை பயன்படுத்தவும் தயாராக தான் ட்ரம்ப் இருக்காரு. காரணம், கிரீன்லாண்டை ஒன்று எளிமையான வழியிலையோ இல்லை கடினமான வழியிலையோ நாங்கள் கைப்பற்றியே தீருவோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு ட்ரம்ப். ஆனால் ட்ரம்போட இந்த பேச்சை கிரீன்லாந்து தலைவர்களும் சரி, நாட்டோ உறுப்பு நாடான டென்மார்க்கும் சரி கடுமையாக நிராகரிச்சிருக்காங்க. காரணம், டென்மார்க்கோட அட்டானமஸ் டெரிட்டரி, தன்னாட்சி பிரதேசம்தான் கிரீன்லாந்து. அதாவது உள்நாட்டு நிர்வாகம் கிரீன்லாந்து அரசுக்கு சொந்தம். அதுவே பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கைன்னு வரும்போது டென்மார்க் அரசுக்கு சொந்தம். முதல்ல கிரீன்லாந்து எங்கே இருக்கு? ட்ரம்ப்புக்கு ஏன் கிரீன்லாந்து இவ்வளவு முக்கியம் வாய்ந்த பகுதியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? புவியின் வடமுனையில் அமைஞ்சிருக்கிற ஆர்டிக் பகுதியில் இருக்கிற உலகின் மிகப்பெரிய தீவு தான் கிரீன்லாந்து. சுமார் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கிரீன்லாந்து ஜெர்மனியோட பரப்பளவை விட தோராயமாக 6 மடங்கு பெருசு. அதே சமயம் உலகின் மிக குறைஞ்ச மக்கள் தொகை கொண்ட பிரதேசமும் இந்த கிரீன்லாந்து தான். இங்கே வெறும் 56,000 மக்கள் தான் வசிக்கிறாங்க. அதுலேயும் பெரும்பாலானவங்க அந்த பகுதியோட பூர்வீக குடிகளான இன்யூட் இன மக்கள் தான். வட அமெரிக்காவுக்கும் ஆர்டிக் பகுதிக்கும் இடையில அமைஞ்சிருப்பதாலேயே ஏவுகணை தாக்குதல்கள் ஏற்படும் பட்சத்தில் அது தொடர்பான எச்சரிக்கையை முன்கூட்டியே கொடுக்கவும் அந்த பகுதியில் இருக்கும் கப்பல்களை கண்காணிக்கவும் ஏற்ற ஒரு இடமா இருக்கு கிரீன்லாந்து. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஐரோப்பா இடையிலான மிக முக்கியமான இராணுவ வழித்தடமும் கூட. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அமெரிக்காவோட பிட்டுஃபிக் இராணுவ தளம் கிரீன்லாண்டில் இருக்கு. அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் பனிப்போர் உச்ச கட்டத்தில் இருந்தப்ப கிரீன்லாண்டில் அணுசக்தி ஏவுகணைகளை நிலைநிறுத்த அமெரிக்கா திட்டமிட்டுச்சு. ஆனால் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் டென்மார்க்கோட ஆட்சேபனைகள் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 80% பகுதி பனியால் மூடப்பட்டிருக்கும் காரணத்தினால அப்பகுதி மக்கள்லாம் கிரீன்லாந்து தலைநகர் நூக்கை சுற்றியுள்ள தென்மேற்கு கடற்கரை பகுதியில் வசிக்கிறாங்க. கிரீன்லாண்டோடைய பொருளாதாரம் பிரதானமாக சார்ந்திருப்பது மீன்பிடி தொழில தான். அதுக்காக டேனிஷ் அரசாங்கத்தில் இருந்து இவங்களுக்கு மானியம் கூட வருது. கடந்த சில ஆண்டுகளாகவே கிரீன்லாண்டோடைய இயற்கை வளங்கள் மீதான ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரிய வகை கனிமங்கள், யுரேனியம், இரும்பு இது மாதிரியான இயற்கை வளங்கள் மீதான ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கணிசமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புவி வெப்பமயமாதல் காரணமாக கிரீன்லாந்து தீவை மூடியிருக்கும் பனிப்பாறைகள்லாம் உருகும்போது இந்த இயற்கை வளங்கள் எளிதாக அணுகக்கூடியதாக மாறலாம். என்னதான் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து நமக்கு தேவை அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாலும் கிரீன்லாண்டோட கனிம வளங்களில் தான் அவருடைய முழு கவனமும் இருப்பதா வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய உதாரணம், எப்படி யுக்ரைனுடனான தன்னுடைய பேச்சுவார்த்தையில் மதிப்புமிக்க கனிம வளங்கள் ட்ரம்பினுடைய கவனமாக இருந்துச்சோ அதே போல தான் கிரீன்லாந்து விஷயத்துலையும் கனிம வளங்கள் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக் பகுதியில் ஒரு பக்கம் ரஷ்யா இராணுவ நடவடிக்கைகளை அதிகரிச்சுட்டு வருது. இன்னொரு பக்கம் சீனாவும் அந்த பகுதியுடைய இயற்கை வள ஆதாயங்களை ஆர்வம் காட்டிட்டு வருது. இதனால் அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்றலை அப்படின்னா
அதை ரஷ்யாவோ இல்லை சீனாவோ நிச்சயமாக செஞ்சிரும் அப்படின்னு நிறைய தடவை அவர் பேசுகிறதையும் நாம் நினைவில் வச்சுக்கணும். சரி, இப்போ கிரீன்லாண்டை கட்டுப்படுத்துறதை பற்றி ட்ரம்ப் அப்படி என்னதான் சொன்னார் அப்படின்னு பார்ப்போமா? சமீபத்தில் வெனிசுலா மேலே தாக்குதல் நடத்தின அமெரிக்க ராணுவம் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் கைது செஞ்சாங்க. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அப்புறம்தான் கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை அதிகரிச்சாரு ட்ரம்ப். இது தொடர்பாக பேசின கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃப்ரெட்ரிக் நீல்சன் கூட அமெரிக்காவோட இந்த யோசனைக்கு இது போதும், இதோட இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இது அவ்வளவு எளிதாக ட்ரம்ப் விடுறதா இல்லை. கிரீன்லாண்டை கைப்பற்றும் விவகாரத்தில் அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்துவது தொடங்கி பல மாற்று வழிகள் பற்றி இன்னமும் ஆராய்ஞ்சிட்டு வர்றதா வெள்ளை மாளிகை தரப்பில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு பதிலாக அந்த தீவை வாங்கிறது தான் அமெரிக்காவுடைய நோக்கம் அப்படின்னு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ சொல்கிறாரு. போன 2019 ட்ரம்ப்புடைய முதல் பதவி காலத்தப்பவே கிரீன்லாந்து தீவை வாங்க ட்ரம்ப் முயற்சிகளை எடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த தீவு விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு கட்டப்பட்டுச்சு. ஆனால் ட்ரம்ப் விடுவாரா? இல்லை. 2025 மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லயே கிரீன்லாந்து விஷயத்தில் தனக்கு இருக்கிற ஆர்வத்தை தட்டி எழுப்பினாரு ட்ரம்ப். அதோடைய ஒரு பகுதியாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் 2025 மார்ச் மாதம் கிரீன்லாண்டுக்கு பயணம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டை பாதுகாக்க போதுமான முதலீடு செய்ய டென்மார்க் தவறிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டையும் முன்வச்சார். அதே 2025 பிற்பகுதியில் கிரீன்லாந்திற்கான சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்ட ஜெஃப் லாண்ட்ரி கிரீன்லாண்டை அமெரிக்காவின் ஒரு பகுதியாகவே மாற்றுறதை பற்றி ரொம்ப வெளிப்படையாகவே பேசினார். அமெரிக்கா, டென்மார்க், கிரீன்லாந்து ஆகியவற்றுக்கிடையில் 2004 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தம் பெட்ரோஃபிக் விண்வெளி தளத்தில் அமெரிக்க இராணுவத்தின் அணுகல் மற்றும் செயல்பாடுகளுக்கான விதிகளை மாற்றி அமைச்சது. குறிப்பாக அமெரிக்கா கிரீன்லாந்து கூட்டாண்மையை முற்றிலும் இராணுவ அம்சங்களுக்கு அப்பாற்பட்டு வலுப்படுத்தியது. இப்போ இதை வச்சு தான் ட்ரம்ப் தன்னுடைய கிரீன்லாண்டை கைப்பற்றும் திட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறதா வல்லுநர்கள்லாம் கருதுறாங்க. காரணம், இராணுவ தளம் அமைக்க தான் ஒப்பந்தமே தவிர அந்த தளத்தில் அமெரிக்கா என்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலும் டென்மார்க் கிட்டையும் கிரீன்லாந்து கிட்டையும் முறையாக கருத்து கேட்டு தான் செய்யணும். தன்னெழுச்சியாக எதுவும் செஞ்சிட முடியாது. அதுதான் ட்ரம்ப்புடைய கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சூழலில் கிரீன்லாண்டுடைய எதிர்காலத்தை பற்றி டென்மார்க்கும் நாட்டோ உறுப்பு நாடுகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா? கிரீன்லாண்டுக்கு சொந்தமாக சுதந்திரமான இராணுவங்கிறது கிடையாது. ஆனால் நாட்டோ உறுப்பு நாடான டென்மார்க் மூலமாக கூட்டணியுடைய ஒரு பகுதியாக இருக்குது. கிரீன்லாந்து விவகாரத்தில் ட்ரம்ப்புடைய நிலைப்பாடு பாரம்பரியமாக அமெரிக்காவோடு நெருங்கிய உறவை தொடர்ந்துட்டு வர்ற டென்மார்க்குக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் நாட்டோவின் முடிவையே குறிக்கும் அப்படின்னு டேனிஷ் பிரதமர் மெட்டி ஃப்ரெட்ரிக்சன் எச்சரிச்சிருக்காங்க. கிரீன்லாந்து அதன் மக்களுக்கு சொந்தமானது. மேலும் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மட்டுமே தங்கள் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிற அறிக்கையில் நாட்டோ உறுப்பினர்களான டேனிஷ், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, போலந்து மற்றும் ஸ்பெயின் நாட்டு தலைவர்கள் கையெழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இராணுவ வீரர்களை கிரீன்லாந்துக்கு அனுப்புவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவின் முக்கிய கொள்கை ஆய்வு நிறுவனமான CEPS, அதாவது சென்டர் ஃபார் யூரோப்பியன் பாலிசி ஸ்டடீஸ், இந்த விவகாரத்தில் மிக தெளிவான ஒரு எச்சரிக்கையை வெளியிடுறாங்க. ஒரு நாட்டோ நாடான அமெரிக்கா மற்றொரு நாட்டோ நாடான டென்மார்க்கின் ஒரு பகுதியை அழுத்தம் அல்லது இராணுவ மிரட்டலால் கைப்பற்ற முயல்வது நாட்டோவுடைய அடிப்படை கொள்கைக்கே முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கு. நாட்டோ அப்படிங்கிறது கூட்டணி, பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு அமைப்பு தானே தவிர பலவந்தமாக ஒரு நிலத்தை பிடிக்கும் அமைப்பு அல்ல அப்படின்னும் தெளிவுபடுத்தியிருக்கு. அதே போல் நாட்டோவின் முக்கிய விதி என்ன அப்படின்னா, எல்லா முடிவுகளும் ஒருமனதாக எடுக்கப்படணுங்கிறது தான். இப்போ கிரீன்லாந்து பிரச்சனையில் அமெரிக்காவே தாக்குதல் நடத்தினா நாட்டோ எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. அதாவது நாட்டோ செயலிழக்கக்கூடிய நிலை தான் ஏற்படும். சரி, அப்போ இதில் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்ய முடியும்? டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உறுப்பு நாடு.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டத்தில் ஒரு உறுப்பினர் நாடு தாக்கப்பட்டா மற்ற நாடுகள் உதவ வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் இப்போ சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு இராணுவ தாக்குதல் நடந்த பிறகுதான் இந்த விதியை செயல்படுத்த முடியும். ஆனால் இப்போ ட்ரம்ப் வெறும் மிரட்டல் மட்டுமே விடுத்திருக்கிறாரு. அதனால் ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக இராணுவ நடவடிக்கை எதையும் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் அமைதியாக இருக்கு அப்படின்னு கேட்டால், பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்து பேச தயங்குகின்றன அப்படிங்கிற பதில் தான் வருது. காரணம் யுக்ரைன் போர், நாட்டோ பாதுகாப்பு, அமெரிக்கா ஆதரவு தேவை. இதனால தான் ஐரோப்பா ஒன்றுபட்டு பதில் அளிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. டென்மார்க் ஏன் கிரீன்லாண்டை கட்டுப்படுத்துது அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழலாம். வட அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கிரீன்லாந்து சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டென்மார்க்கால சுமார் 300 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தப்பட்டு வருது. அதே சமயம் கிரீன்லாண்டின் மீதான அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்களும் நீண்ட காலமாகவே இருந்துட்டு வருது. மேலும் ட்ரம்பிற்கு முந்தைய 2 அமெரிக்க நிர்வாகங்கள் அதை கையகப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடிஞ்சதும் நாம மறுப்பதற்கு இல்லை. இந்த தீவு 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரைக்கும் காலனி ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நேரம் அது தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் வறுமையில் வாடுவதா இருந்ததாகவும் சொல்லப்படுது. 2ஆம் உலக போறப்ப நாஜி ஜெர்மனி டென்மார்க்கின் பிரதான நிலப்பகுதியை கைப்பற்றியதுக்கு அப்புறம் அமெரிக்க படைகள் கிரீன்லாண்டில் நிலை கொண்டிருந்துச்சு. 1951 டென்மார்க்குடன் செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இராணுவ தளங்களை கட்டவும் பராமரிக்கவும் உள்ள உரிமை உட்பட அந்த பிரதேசத்தின் பாதுகாப்புல அமெரிக்காவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொடுத்துச்சு. 1953 அந்த தீவு டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக ஆக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாந்து மக்கள் டேனிஷ் குடிமக்கள் ஆனாங்க. 1979 தன்னாட்சி குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பு கிரீன்லாந்திற்கு அந்த பிரதேசத்திற்குள்ள பெரும்பாலான கொள்கைகளின் மீது கட்டுப்பாட்டை வழங்குச்சு. அதே சமயம் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு மீதான கட்டுப்பாடு டென்மார்க்கிடம் நீடிச்சுது. சரி, இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதை பற்றி கிரீன்லாந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கிரீன்லாந்து பிரதமர் நீல்சன் இனி எந்த அழுத்தமும் வேணாம், இனி எந்த மறைமுக குறிப்புகளும் வேண்டாம், கிரீன்லாண்டை அமெரிக்காவோட இணைத்து கொள்ளும் கற்பனைகளும் வேண்டாம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இது முறையான வழிகள்லையும் சர்வதேச சட்டத்தை மதிச்சுமே நடக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் பெரும்பாலான கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க் கிட்ட இருந்து சுதந்திரம் பெறுவதை ஆதரிக்கிறாங்க. ஆனால் அவங்களில் பெருவாரியானோர் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கிரீன்லாந்து மாறும் யோசனையை நிராகரிக்கிறாங்க அப்படின்னும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்குது. பெரும் சக்திகளின் அரசியல்ல சிறிய மக்களுடைய குரல் ஒடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆக மொத்தத்தில் இது வெறுமனே நிலம் வாங்கும் விவகாரம் கிடையாது. இது நாட்டோவின் நம்பகத்தன்மை, ஐரோப்பாவின் பாதுகாப்பு, உலக சக்தி சமநிலை, இப்படி எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விவகாரம். கிரீன்லாண்டை பலவந்தமாக கைப்பற்றுவது நாட்டோவை உடைக்காது, ஆனால் நாட்டோவுடைய அடித்தளத்தை மெதுவாக உடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை.